அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் என்ன தகவலை இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான தலைப்பு தான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலம் நாம் பார்க்க போகிறோம். அதாவது மார்ச் மாதம் 18ஆம் நாள் பங்குனி 4ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசையானது வருதுங்க. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக மற்ற அமாவாசையில் வரக்கூடிய ஒரு சாதாரண அமாவாசை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அமாவாசைக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசை ரொம்பவே சக்தி நிறைந்த, நாம நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை அப்படின்னே நாம சொல்லலாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரி விளைவுகள் இந்த காலகட்டங்களில் நடக்க போகுது அப்படிங்கிறத நாம இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த அமாவாசையுடைய தாக்கம் எந்தெந்த ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். அந்த வகையில மீனம் ராசினியர்களுக்கு இந்த அமாவாசையினுடைய தாக்கம் என்ன மாதிரி பலன்களை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இந்த அமாவாசை அன்று, அதாவது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை அன்று நீங்க செல்வ வளம் அதிகரிப்பதற்கு இந்த பரிகாரத்தை செய்து வந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குறுகிய காலகட்டங்களிலே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ முதல்ல இந்த பரிகாரம் எந்த மாதிரி முறையில செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக கண்டிப்பா இருக்கலாங்க. இந்த அமாவாசை தினங்களில் நாம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி, அதற்கு அதிக அளவில் பலன் கிடைப்பதாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தையுடைய பேராற்றல் நிறைந்த இந்த அமாவாசை நாட்களில் பல விஷயங்களுக்காக பலவிதமான பரிகாரங்களை என்னதான் நீங்க செய்தாலும் அதுல மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பரிகாரமாக சொல்லப்படுவது இந்த செல்வ வளம் அதிகரிப்பதற்கான பரிகாரத்தை சொல்லலாங்க. இந்த அமாவாசை நாளில் நீங்க இந்த மாதிரி பண கஷ்டங்களை தீர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பங்குனி அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா மிகவும் எளிய முறையில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக நிச்சயமா உங்களுக்கு இருக்கலாம். செல்வ வளம் பெருக வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கு கண்டிப்பா மகாலட்சுமி தாயாருடைய அருள் ரொம்பவே முக்கியம். மகாலட்சுமி தாயாருடைய அருள் இருந்தால் மட்டுமே இந்த பரிகாரத்தை உங்களால செய்ய முடியுங்க. மகாலட்சுமி தாயார் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானின் சகோதரியாக கருதப்படுகிறார். சந்திர பகவானுக்குரிய நாட்களில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க இவங்களை வழிபாடு செய்து விட்டுதான் இந்த பரிகாரத்தையே நீங்க செய்யணுங்க. அதாவது தாயாரை வழிபாடு செய்த பிறகு இந்த பரிகாரத்தை நீங்க மேற்கொள்ளலாம். பல ஆலயங்களிலும் பார்த்தீங்கன்னா இதனாலதான் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் மகாலட்சுமிக்கு சிறப்பு பூஜை செய்யறாங்க. இந்த பங்குனி அமாவாசை நாளிலும் முதல்ல மகாலட்சுமி பூஜையை செய்துவிட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம். வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசையிலுமே மகாலட்சுமியை வழிபாடு செய்வார்களாம். அதனாலதான் பார்த்தீங்கன்னா அவர்கள் இன்றளவும் செல்வ செழிப்புடன் வாழ்வதாக சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அமாவாசையில சிறப்பு வாய்ந்த இந்த தினத்தில் நாம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பலவிதமான நன்மைகள் இதனால உண்டாகுங்க. அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெறுவதற்கு முக்கியமாக இந்த பரிகாரத்திற்கு 3 பொருள் ரொம்பவே முக்கியம். அதுவும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்களாக இருக்கணுங்க. பிடித்தமான பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது மிகவும் வாசனை மிகுந்த பொருட்களாக மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எந்த இடத்தில் வாசனை நிறைந்து இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி தாயாருடைய அருள் இருக்கும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. அப்படிப்பட்ட குணம் படைத்த பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம். இந்த 3 பொருட்களும் மகாலட்சுமிக்கு பிடித்த பொருளாக சிறப்பு வாய்ந்த பொருளாக திகழப்படுகிறது. இந்த 3 பொருட்களும் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க. இந்த பங்குனி அமாவாசை மட்டுமில்லாமல் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலுமே இந்த பொருட்களை வைத்து இந்த பரிகாரத்தை நிச்சயமா நீங்க செய்யலாம். முதல்ல இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பச்சை கற்பூரம் ஒரு சிறிய துண்டு எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிறகு ஒரே ஒரு கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாம். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் மகாலட்சுமியின் தாயாருடைய படத்திற்கு முன்பாக ஒரு கிண்ணத்திலோ அல்லது அகல் விளக்கிலோ நீங்க இதனை போட்டு வைக்கலாம். எந்த ஒரு துணியிலும் கட்டி வைக்கவே கூடாதுங்க. அமாவாசை நாள் முழுவதுமே இது அப்படியே மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக இருக்கணும். அதுபோலவே மறுநாள் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்தில், பரிசில், பீரோவில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் நீங்க கண்டிப்பாக வைக்கலாம். இந்த பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா காற்றில் கரைந்துவிடும். ஏலக்காய் மற்றும் கிராம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குங்க. அடுத்து வரக்கூடிய அமாவாசை தினத்துல இந்த ஏலக்காய் கிராம்பை நீங்க சாம்பிராணி தூபம் போடும்போது நிச்சயமா அதுல போட்டு நீங்க காட்டி விடலாம். இப்படி ஒவ்வொரு அமாவாசை தினத்திலுமே இந்த மாதிரி முறையில நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு இந்த 3 பொருட்களை சேர்த்து வைப்பதன் மூலம் விரைவிலே உங்களை பிடித்திருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கி செல்வ வளம் நிச்சயமா அதிகரிக்கும். ஸோ அதனால மீன ராசி நேயர்கள் மறக்காம இந்த பங்குனி அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை நிச்சயமா நீங்க மேற்கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வரும்போதே கண்டிப்பா படிப்படியான முன்னேற்றத்தை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். ஸோ மீன ராசி நேயர்களுக்கு இதனை தொடர்ந்து இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் கிடைத்திருக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத நாம இப்போ தெரிந்து கொள்ளலாம். குருவை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் என்ன மாதிரி விளைவுகள் காத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய கடன்கள் அனைத்துமே வசூலாகலாம். உங்களுடைய எதிரிகளின் பலங்கள் இந்த நேரத்தில் குறையலாம். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மன அழுத்தம் நிச்சயமா குறையலாங்க. சிந்தனையில் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு உங்களுக்கு உண்டாகலாம். சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நீங்க அடையலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கும். சரளமான பணவரவால் சந்தோஷம் அடையலாம். நம்பிக்கையுடன் உங்களுடைய பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்து மனநிறைவு அடைவீர்கள். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம். மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலாம். புதிய முதலீடுகளை தைரியத்துடன் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு அம்சம் மீன ராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கலாம். தொழில் வியாபாரத்தில் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பற்று அனைத்துமே சமாளிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய சமயோஜித புத்தியால் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய சந்ததிகளையும் நாடி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாங்க. கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களை சிரமங்கள் உங்களுக்கு உண்டாக்காது. உத்தியோகஸ்தாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகள் தேடி வரலாம். வருமானம் சீராக இருக்கலாம். விரும்பிய இடமாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கலாம். மீனம் ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிக பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். இதனால உங்களுடைய கௌரவம் நிச்சயமா உயரலாம். சமுதாயத்தில் அந்தஸ்துகள் உண்டாகலாம். உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய வெற்றி பாதைக்கு உங்களை அழைத்துச் செல்லும். கலைத்துறையில இருக்கக்கூடிய மீனராசினியர்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை நீங்க பார்க்கலாம். வருமானம் நன்றாக இருப்பதால் ரசிகர்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல் உண்டாகலாம். சக கலைஞர்களால் நன்மை அடைவீர்கள். புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அமைதி நிலவலாம். வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் இருந்து இன்பகரமான செய்திகள் சேரலாம். கணவரிடம் அனுசரித்து நடந்து கொள்ளக்கூடிய சூழல் உண்டாகலாம். கணவரின் உறவினர்களோடு வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடவே கூடாதுங்க. மாணவ மணிகளுக்கு படிப்பில் வெற்றி வாகை சூடுவீர்கள். உங்களுடைய ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் நிச்சயம் அந்த காலகட்டங்களில் பெருகலாம். அதே நேரம் விளையாடும் நேரங்களில் கவனமாக இருப்பது முக்கியம். பெற்றோர்களின் ஆதரவுடன் உங்களுடைய எதிர்கால கல்வி திட்டங்களை நீங்க செவ்வனேன்னு நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ மீனராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்திருப்போம். இதனை தொடர்ந்து மீனராசினியர்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு எந்த மாதிரி பரிகாரங்களை மேற்கொள்ளலாம், இந்த பரிகாரத்தை செய்யறதுனால என்ன நன்மை உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். தினமும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்வது உங்களுடைய நன்மைக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அதாவது நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் எந்த தடைகளும் தடங்கள் என்று அனைத்துமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பரிகாரத்தை நீங்க வாரத்தில் ஒரு முறையாவது செய்யலாம். இப்படி செய்து வரும்பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் நன்மைகளாக நடக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மீனராசினியர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதுபோலவே செல்வ வளம் அதிகரிப்பதற்கு மீனராசினியர்கள் என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலம் நாம் தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.